எனக்கு வாழ்க்கையில் எனக்கு நடந்தது ஹஜ்ரத் வந்து ஒஃபாத் ஆகிட்டாங்கன்னெலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் எனக்கு வந்து நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். நான் ஒரு நாள் ஹஜ்ரத் சொன்னதை ஓதிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு விஷாரா வருது. ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டுறாங்க. அதாவது பட்டணத்தில் அந்த 3 ரோடு இப்படி வளைஞ்சு போகும் பாருங்க, அந்த இடத்த காமிச்சு அப்படியே அந்த இடத்த வந்து வருது அப்படியே வருது நாவரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் இருக்குது, ஒரு ஆபத்து இருக்குது, உனக்கு கவலைப்படாத, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் அது பயப்படல. எனக்கு என்ன எந்த சூழ்நிலையிலையும் சரி ஹஜ்ரத்து பார்த்துக்கிறேங்கிறப்ப நம்மளுக்கு என்னப்பா இருக்குதுங்கிற மாதிரி நான் அலட்சியமாக விட்டுட்டேன். ஒரு நாள் நான் ஒரு காரைக்காலில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கேன், ஒரு முடிவு பண்ணுற விஷயம். அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்திருக்கார். நாங்கள் வரும்போது ஹாரிஸ் மாரியம் தொழுவு போகணும், ஜமாத்துக்கு போகணும், எனக்கு வந்து போய் விட்டுறீங்களான்னு. எனக்கு வேறு வேலை இருக்குது காரைக்காலில். ஆஹா, இவன் தொழுவு போகணுங்கிறாங்கள, இமாமும் நம்ம கொண்டுட்டு போய் விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க சாப்பிட்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரேன். வரும்போது ஹஜ்ரத் சொன்ன அதே இடத்துல ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு வேன் ஒன்று போகுது. வேன் ஓவர்டேக் பண்ணுறான் பஸ்ஸை. அப்படியே நானும் அந்த வேனு பின்னாடியே வர்றேன். வரும்போது வேன் வந்து அந்த பஸ்ஸை முந்திட்டான். நான் பார்க்குறேன், எடுத்த மாதிரி காரணம் பயங்கர ஸ்பீடில் வரும். என்னால் ஒன்றும் செய்ய முடியல. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், ஒரு அதை டிஸ்க் பிரேக்கை தூக்கி போட்டு அழுத்தத்தோடு என்னை தூக்கி காரில் பம்பரில் போட்டு வச்சு இவரை தூக்கி இடது போய் பக்கம் தூக்கி அந்த பக்கம் வீசிடுச்சான். 2 பேருக்கு அடியில் தப்பிச்சுக்கிட்டான். ஆனால் அவருக்கு எலும்பு முடியும் இல்லை. நான் வந்து ஒன்றும் அடிப்படாத அளவுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா 15-16 அடி பைக்கு இழுத்துட்டு போயிருக்கு. இழுத்துட்டு போன பைக்கு பார்த்தா பைக் சுத்தமாக வழி போய் புது பைக்கு. அப்படியே அதிர்ச்சியில் அப்படி இருப்பாங்க. வந்தவங்க சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் பைக்கு போயிடுச்சு போனால் போயிட்டு போகுது, உங்கள் ஹயாத்துக்கு வந்து சென்று என் ஹயாத் தான் வரணும்னு எனக்கு தெரியுமே, சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்தாக்கா நாளைக்கு அடிப்பட்டு எலும்பு முறிவு வருது. எனக்கு இதில் வந்து தொழிலுக்கு போக முடியலை. வீட்டில் உட்காந்து எங்களுக்குள்ள வேலை தான் இவ்வளோக்கும். என்ன செஞ்சீங்களா, அஜத்திட்டு போய் அதில் ரோலாவில் போய் உட்காந்துட்டு மகளோட கல்யாணத்துக்கு காசு கட்டிருக்கிறான். அஜத் எங்கே போகும்போது கொண்டுட்டா போல என்ன செஞ்சாங்க, இது பண்ணி இந்த ஆக்சிடெண்ட் ஆகணத்தோட ஆயிரக்கணக்கான பேர் போக வச்சு ஆளுக்கு 1000, 2000, 5000, 10,000 கொடுக்க வச்சு இந்த இன்சூரன்ஸ்லேருந்து கொஞ்சம் காசு இருந்து ஆள்ற பிள்ளைன்ற காரியம் சிறப்பாக நடக்கிற அளவுக்கு வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுங்கிறதே தெரியாது எனக்கு. இன்னும் ஒரு நாள் நான் ஹஜ்ரத் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த விசக்கடிக்கு ஓதி பார்க்குறதுக்கு சொன்னான். அதாவது ஒரு செட்டு பிள்ளைகள் எல்லாரையும் உட்கார வச்சு மாதிரி விசக்கடிக்கு இந்த 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 இஸ்மை ஓதிக்கிறேங்க எல்லோரும் ஓதிக்கிட்டா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதுக்கப்புறமா ஒரு நாள் மறுபடி மஜ்லிஸ் கூடிக்குது. அப்போ என்ன சொல்லிக்கிறா, யாராக இருந்தாலும் ஓத ஆரம்பிக்கும் போது அதை யாருக்காவது ஓதி பார்க்க போகும்போது என்னோடய உத்தரவை வாங்கிக்கணும்னு சொல்லிக்கிறேன். இது எனக்கு தெரியாது. நான் என்ன செஞ்சேன், அப்படி போய் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கேன். எங்கள் தங்கச்சியெல்லாம் கொள்கையில் தௌஹீத் குரூப்பில் உள்ள ஆட்கள். அங்கே போய் உட்காந்துருக்கேன். எடுத்தா போல் ஒரு பொம்பளை, ஒரு வயசான மனுஷர் முடியாடுறா, தங்கச்சி தேல் கொட்டிடுச்சுமா, என்னம்மா செய்கிறது, ஏதாச்சும் ஒரு மருந்து இருந்தால் கொடுக்குறேன்ட்டு. நான் ஸ்டைலாக நான் நம்ம தான் ஓதிக்கிறேன், ஓதி பார்த்துருவோம் உட்காருங்கம்மா சொல்லிட்டேன். ஓதான தேல் கொட்டின காலில் இந்த அதாவது அந்த முழங்காலுக்கு கீழே தேல் கொட்டிக்க தொட்டுக்கிட்டு ஓத ஆரம்பிக்கிறேன். தலைப்பு மறந்து போச்சு, மொசுங்குது. அதாவது இது எல்லாம் செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி தலைப்பு மறந்து போச்சு, என்ன செய்யலாம்டா வைக்குது. பக்கத்தில் என் தங்கச்சி வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்கிறான். ஆஹா, இந்த வீட்டில் வந்தால் நமக்கு எந்த வேலை வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே தவிச்சுக்கிட்டு எடுத்து நான் இங்கே வந்துட்டேன். அங்கே உட்காந்துக்கிறதெல்லாம் என்னோடய ஆத்மா இங்கே வந்துடுச்சு. நான் தெரியாமல் வந்துட்டேன், எனக்கு தெரியலை, நீங்கள் தான் நல்லாக்கணும், எனக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கணும் வந்துட்டு சூழ்நிலை போது நல்லா மறுபடியும் அதுவாக நல்லா பிடிச்சி வைப்போண்டா
அதோடு சரின்னு சொல்லிட்டு ஓடியாந்து ஹஜரத்து இந்த செய்தியை சொல்லணும்னு வந்து கதவை இப்படி திறக்கிறேன். ஏன் தலைப்பு தெரியாமல் மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ட்டு பாருங்க. அந்த மாதிரி அதாவது அதில் எந்த வகையில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத கேட்குறவங்க நீங்கள் உணர்ந்துக்கிறங்க. இதில் இதை முழுக்க முழுக்க சரியத்துக்கு அடுத்தபடியே உள்ள தரிக்காவுடைய விஷயம். ஏற்றுக்க முடிஞ்சவங்க ஏற்றுக்கிடுங்க, நம்புகிறவங்க நம்புங்க, நம்பாதவங்க போங்க. தலைமாடு தெரு வீட்டில் இருக்கும்போது இந்த பட்டு எங்களுக்கு மார்ச் அக்டோபரில் அது ஒரு பட்டை ஓதி கொடுத்து எங்களுக்கு இது பண்ணுவாங்க. அது எப்படின்னாக்கா முழுக்க முழுக்க அது தரிக்காவுடைய இது. அது ஓதி கொடுப்பாங்க. அதுக்கு நாங்கள் 3 நாள் நோன்பு இருக்கணும், சதக்கா கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பட்டையை நாங்கள் ஓத ஆரம்பிக்கணும். ஓத ஆரம்பித்து அதுக்கப்புறம் எங்களுடைய பர்சனல் தேவைகளை அதுலேருந்து நிறைவேற்றிக்கணும். அப்போ நிறைவேற்றிக்கணும். இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை. நான் போய் அதாவது பட்டை வாங்கிக்கிட்டு அது போய் எஜமான்ற தர்பாருக்கு போகிற பழக்கம் இல்லை, மசலோட நின்று போக. நான் என்ன பண்ணலான்னா, எனக்கு போய்கிட்டு இருக்கும்போது உள்ளக்க வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் ரவுலா உள்ளக்க போயிட்டேன். போயிட்டு அங்கே போய் உட்கார்ந்ததுக்கு பிற்பாடு, அங்கே போய் நின்றதுக்கு பிற்பாடு எனக்கு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு, அஜர்த்து நான் எஜமானை பார்க்கணும், எஜமானை பார்க்கணும். எஜமான் சலாம் வலைக்கும் அசாவுல் ஹமீத் ஆகினுள்ளால் இப்படியே கண்ணில் குத்திக்கிட்டு ஓதிக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் சலாம் வலைக்கும் அசாவுல் ஹமீத் ஆகினுள்ள, வேறு ஒன்றும் சொல்லலை. சொல்லிக்கிட்டு கண்ணில் குத்திக்கிட்டு அப்படியே நிற்கிறேன். அப்படியே மஜார் அப்படியே திறக்குது, அப்படியே குளிர வருது. அந்த இடத்துல அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஹஜரத்து படுத்துருக்கேன். அப்படியே எனக்கு அப்படியே அழிச்சு போச்சு. இது அப்படியே மறந்தேன். ஹஜரத்து வாங்க எவ்வளோக்கு பண்ணீங்களே? ஆமாம் ஹஜரத்து. அங்கே என்ன பார்த்துப்பீங்களே? ஒன்றுமே சொல்கிறதுக்கு வழி இல்லை. இதுதான் உண்மை.